குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் யூனிட் 3 லாஸ் ஆஃப் மோஷனை லெசன் பார்த்தோம். இப்போ அதனுடைய புக் பேக் 1 மார்க், அதில் என்ன பார்த்தோமோ சிம்பிளாக இருக்கக்கூடிய 1 மார்க். நமக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக படிச்சிருந்தோம்னா இதுக்கு ஆன்சர் தெரிகிற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கொஷின், வளைவு சாலை ஒன்றில், வளைவாக இருக்கக்கூடிய சாலை ஒன்றில் கார் ஒன்று திடீரென்று இடப்புறமாக திரும்புகிறது. இப்போ இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய காரு இடப்புறமாக திரும்புகிறது. அப்போ இடப்புறமாக திரும்பும் பொழுது அக்காரில் உள்ள நபர் இல்லைனா பயணி வலப்புறமாக தள்ளப்படுவது. அப்போ இடதுபுற திசையில் கார் நகர்றதுனால அவர் வலதுபுற திசையில் விழுற மாதிரி போகிறாரு. அப்போ தள்ளப்படுதல் எது காரணமாக அமையும்? இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் நம்ம பார்த்துருக்குறோம். இது திசையில் நிலைமம். அப்போ வளையிறப்ப அவர் என்ன பண்ணுறாரு? அது அப்படியே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். நிலைமம், அது கார் வளையிறப்ப அவர் அப்படியே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, நேராகவே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதனால் அவர் இடதுபுறம் கார் திரும்புகிறப்ப வலதுபுறம் சாய்கிறார். அதுக்கு காரணம் திசையில் நிலைமம். இது நமக்கே தெரியும், திசையில் நிலைமம். இதுக்கான எக்ஸாம்பிளெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். ரெண்டாவது கொஷின், பின்வரும் படத்தில் காட்டப்பட்டுள்ள M என்ற செங்குத்து சுவரொன்று நழுவாமல் நிற்பதற்கு F என்ற கிடைத்தள விசை அந்நிறையின் மீது செலுத்தப்படுகிறது. இந்நிலையில் கிடைத்தள விசை Fஇன் மதிப்பு, சிறும மதிப்பு என்னவாக இருக்கும்? இப்போ பின்வரும் படத்தில் காட்டப்பட்டுள்ள M என்ற நிறை செங்குத்து சுவர் ஒன்று, செங்குத்தாக இருக்கக்கூடிய சுவர், நார்மலாக இருக்கக்கூடிய சுவர் செங்குத்தாக தான் இருக்கும். இதன் மீது M என்ற நிறை செங்குத்து சுவர் ஒன்று F என்ற கிடைத்தள விசை அந்நிறையின் மீது, இந்த சுவரினுடைய நிறை M என்ற நிறை, செங்குத்தான சுவர், அதனுடைய நிறை M என்ற நிறை செங்குத்து சுவர் ஒன்று நழுவாமல் நிற்பதற்கு, இந்த சுவர் நேராக நிறுத்தியிருக்குது, இது கீழே சாயாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஒரு மரம் சாயிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு முட்டு கொடுப்போம், சாயாமல் இருக்கிறதுக்கு முட்டு கொடுப்போம். அது மாதிரி இது சாயாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸை, இப்படி சாயிற மாதிரி இருக்குது, இப்போ சாயாமல் இருக்கிறதுக்கு நாம் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் எவ்வளவா இருக்கணும்? அப்போ எவ்வளவா இருக்கணும்? இதனுடைய வெயிட் எவ்வளவோ, எம்ங்கிற மாஸ், அதுக்கப்புறம் கிராவிடேஷன், வெயிட்டுங்கிறது mg. அப்போ வெயிட்டுங்கிறது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் mg, அதுதான் W. அப்போ அந்த வெயிட்டை விட அதிகமான ஃபோர்ஸு, அந்த வெயிட்டை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு அதை விட அதிகமான ஃபோர்ஸ், ஈக்குவலான ஃபோர்ஸாக இருந்தால் சாஞ்சிரும். அந்த வெயிட்டை விட அதிகமான ஃபோர்ஸு நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு mgயை விட அதிகம். mgங்கிறது அந்த சுவரனுடைய வெயிட்டு, m மாஸ் இருக்கக்கூடிய அந்த சுவரனுடைய வெயிட்டு. அந்த வெயிட்டை விட அதிகமான ஃபோர்ஸை நம்ம கொடுத்தா தான் அந்த சுவர் நழுவாமல் நிற்க வைக்க முடியும், இல்லைன்னா கீழே சாஞ்சிரும். அப்போ mgயை விட அதிகமான ஃபோர்ஸை நம்ம கொடுக்கணும். அதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடியது. அடுத்தது மூணாவது கொஷின், நேர்குறி x அச்சு திசையில் சென்று கொண்டிருக்கும் வாகனத்தின் தடையை. இதுதான் நேர்குறி x அச்சு திசை. இப்படி இருக்குது, நேர்குறி x அச்சு திசையில் சென்று கொண்டிருக்கும் வாகனத்தின் தடையை. இதில் போயிட்டுருக்குது, நேர்குறி x அச்சு திசையில் ஒரு வாகனம் போயிட்டுருக்குது. உடனே பிரேக் போடுறோம். பிரேக் போட்டோன்னா அது என்ன ஆகும்? கீழே x அச்சில் இதுதான் ரோடாக இருந்ததுன்னா அந்த பிரேக் போட்டோம்னா அதில் உராய்வு விசையை ஏற்படுத்தும், உராய்வு விசை செயல்படும். அது எப்படி இருக்கும்? இங்கே போகக்கூடிய எக்ஸு
எந்த டைரெக்ஷனில் போகுமோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். நாம் பார்த்துருக்குறோம், உராய்வு விசை இயக்கத்திற்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ -x. அப்போ எதிர்குறி x அச்சு திசையில் உராய்வு விசை செயல்படும். எதிர்குறி x அச்சு திசையில் உராய்வு விசை செயல்படும். அடுத்தது நேர்குறி x அச்சு திசையில் உராய்வு விசை செயல்படும். நேர்குறி x அச்சு திசையில் தான் அது இயங்குது, அந்த திசையில் செயல்படாது. அப்போ பிரேக் போடுறப்போ உராய்வு இல்லாமல் பிரேக்னால் நிற்காது. அப்போ எந்த விசையும் செயல்படாதுங்கிறதும் தப்பு. கீழ் நோக்கி செயல்படுமானா அதுவும் தப்பு. என்னது? எதிர்குறி x அச்சு திசையில் வாகனத்தின் மீது உராய்வு விசை செயல்படும். இப்போ நேராக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு கார் x அச்சு திசையில் போகுது, அது நேர்குறி x அச்சு திசை. பிரேக்கை போட்ட உடனே ஒரு உராய்வு விசை, அதுக்கு ஈக்குவலான உராய்வு விசை ஆப்போசிட்டில் செய்யப்படும். அப்போ தான் அந்த வண்டி நிறுத்த முடியும். அப்போ அது எது இருக்கும்? -x அச்சு திசை. ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுனால -x அச்சு திசையில் உராய்வு விசை செயல்படும். அப்போ எதிர்குறி x அச்சு திசையில் வாகனத்தின் மீது உராய்வு விசை செயல்படும். இது 3வது கொஷின். 4வது கொஷின். மேசை மீது வைக்கப்பட்டிருக்கும் புத்தகத்தின் மீது மேசை செலுத்தும். இது ஒரு மேசை. மேசை மீது வைக்கப்பட்டிருக்கும் புத்தகத்தின் மீது, இது மேசை மீது வைக்கக்கூடிய புத்தகம். புத்தகத்தின் மீது மேசை செலுத்தும் செங்குத்து விசை. அப்போ இது மேலே இதனுடைய வெயிட்டு mgங்கிற வெயிட்டு, மேல் நோக்கிய செங்குத்து விசை. இதுதான் இதுக்கான டயக்ராம். செங்குத்து விசை. புத்தகத்தின் மீது செலுத்தும் செங்குத்து விசையை எதிர் செயல் விசை. இப்போ புத்தகத்தின் மீது செயல்படும் எதிர் செயல் விசை. அப்போ இந்த n தான் எதிர் செயல் விசை. அப்போ செயல் விசைங்கிறது mg. அப்போ புவியீர்ப்பு விசை. அப்போ செயல் விசை எது? இது எதிர் செயல் விசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 விசை செயல்படுது. ஒன்று, நிலையாக இருக்கக்கூடிய பெஞ்சு மேலே மேஜை மீது ஒரு புத்தகத்தை வச்சோம்னா 2 விசை செயல்படும். ஒன்று மேல் நோக்கிய செங்குத்து விசை, கீழ் நோக்கிய வெயிட்டுங்கிற புவியீர்ப்பு விசை. 2 செயல்படும். இப்போ எதிர் செயல் விசையாக எதை நினச்சிக்கிட்டோம்னா, அப்போ புத்தகம் மேஜை மீது செலுத்தும் விசை தான் செயல் விசை. இது செயல் விசையாக இருந்தால் தான் இது எதிர் செயல் விசை. அப்போ இது எதிர் செயல் விசைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ புத்தகம் மேஜை மீது செலுத்துவது தான் செயல் விசை. அதுதான் mgங்கிற புவியீர்ப்பு விசை, அதுதான் செயல் விசை. அது செகண்ட் ஆப்ஷனில் புத்தகம் மேஜை மீது செலுத்தும் செங்குத்து விசை. புத்தகம் மேஜையின் மீது செலுத்தும் செங்குத்து விசை. இப்போ மேஜை மேலே ஒரு விசையை கொடுக்குது, அதுதான் செயல். அப்போ அந்த மேஜை என்ன பண்ணும்? புத்தகத்தின் மீது ஒரு விசையை கொடுக்கும். இது எதிர் செயல் விசை அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ புத்தகம் மேஜை மீது செலுத்தும் விசை, அது நேராக இருக்கக்கூடிய செங்குத்து விசை, மேல் நோக்கி கீழே வருது, அதுதான் வெயிட்டுங்கிற விசை. புத்தகம் மேஜை மீது செலுத்தும் செங்குத்து விசை. சரி, அடுத்தது m1 லெஸ் தென் m2. m2 அதிகமாக இருக்கணும் என்ற நிபந்தனையில் இரு நிறைகளும் ஒரே விசையினை உணர்ந்தால். அப்போ இது m1 இல்லைன்னா மேலே இது m1, இது m2. m2 எப்படி இருக்கணும்? இதை விட பெருசாக இருக்கணும். இதை விட பெருசாக இருக்குது. m1ங்கிறது சின்னதாக இருக்குது, m2ங்கிறது பெருசாக இருக்குது. இரு நிறைகளும் ஒரே விசையினை உணர்ந்தால் இது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம், ஒரு F எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ இது மேலேயும் ஒரு F எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குறோம், F எக்ஸ்டர்னல். இந்த 2 ஃபோர்ஸும் எப்படி? 5 நியூட்டன் அப்படிங்கிற ஒரே மாதிரியான ஃபோர்ஸ், 5 நியூட்டனுங்கிற ஒரே மாதிரியான ஃபோர்ஸை கொடுக்குறோம். அப்போ இது நகருமா? ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறதுனால இது நகரும். இந்த டைரெக்ஷனில் நேர்கோட்டில் அதனுடைய முடுக்கம் இருக்கும். இங்கே நகருது. இதை நகரதனுடைய தகவு, இதனுடைய தகவு. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், நியூட்டனுடைய செகண்ட் லா.
F equal to MA. அப்போ M1 A1. அடுத்து F1 F2 equal to ஒரே ஃபோர்ஸு, அதனால் இது Fன்னே வச்சுக்கலாம். F equal to M2 A2. இப்போ F equal to M1 A1. F equal to M2 A2. அப்போ ரெண்டும் ஒரே மாதிரியான ஃபோர்ஸு, அப்போ ஈக்குவல். அப்போ M1 A1 ஈக்குவல் டு M2 A2. இப்போ இதனுடைய தகவு கேட்டுருக்குறாங்க, முடுக்கங்களின் தகவு. அப்போ A1 டிவைடட் பை இந்த A2 கீழே வந்துடுது. A1 டிவைட் பை A2 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, M2 டிவைட் பை M1. M2 டிவைட் பை M1. M2ங்கிறது பெருசு, M2ங்கிறது பெருசு, M1ங்கிறது சின்னது. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது, A1 டிவைட் பை A2 ஈக்குவல் டு M2 டிவைட் பை M1. அப்போ பெருசானது, கீழே இருக்கிறது சின்னது. அப்போ இதை விட இது அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஒரு தடவைக்கு விட ஒரு தடவை இதை கொண்டு போய் இங்கே வச்சோம்னா இன்னும் மீதியாக இருக்குது. அப்போ ஒரு தடவையை விட அதிகமாக இருக்கும். அப்போ இதனுடைய மதிப்பை விட இது ஒரு தடவைக்கு மேலே அதிகமாக இருக்கும். 2 மடங்கு இருக்கலாம், 3 மடங்கு இருக்கலாம், 1.5 மடங்கு இருக்கலாம். அப்போ இதை விட அதிகமாக இருக்கும். அப்போ இதனுடைய வேல்யூ 1ஐ விட அதிகமாக இருக்கும். 1ஐ விட, முடுக்கங்களுடைய தகவு 1ஐ விட அதிகமாக இருக்கும். இது 5வது கொஸ்டின். 1ஐ விட அதிகமாக இருக்கும். அடுத்தது, எதிர்குறி y அச்சு திசையில் முடுக்கமடையும் துகளின் தனித்த பொருள் படத்தை தேர்ந்தெடுக்க. எதிர்குறி y அச்சு திசை நமக்கு தெரியும், இது x அச்சு, இது -x, இது +y -y. இது xங்கிறது நேர்குறி, இது எதிர்குறி. இது நேர்குறி, எதிர்குறி. அப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, எதிர்குறி y அச்சு திசையில் முடுக்கமடையும். அப்போ ஒரு பொருள் இங்கேருந்து இப்படி தான் முடுக்கமடையுது, இருக்கக்கூடிய படத்துலேருந்து இது முடுக்கமடையுது. அப்போ இது அதிகமாக இருக்கணும். இப்போ முடுக்கமடைகிறது அதிகமாக இருக்கணும். இது அதிகமாக இருக்கக்கூடிய டயக்ராம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் எதிர்குறி y அச்சு திசையில் முடுக்கமடையக்கூடிய பொருள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ அங்கே தான் முடுக்கமடையுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சி ஆப்ஷன். அடுத்தது 7வது கொஸ்டின். எம் என்ற நிறை படத்தில் காட்டப்பட்டுள்ளது. நம்ம இந்த படத்தை பார்த்தோம்னா தெரியும், வலுவழுப்பான இரட்டை சாய்தளத்தில் நழுவி செல்லும்போது அந்த நிறை உணர்வது. இப்போ இந்த நிறை உணர்வது. இப்போ என்ன பண்ணுறோம், ஏசி ஏபி. இப்போ இது 30 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. அப்போ கொஞ்சம் தான் சாய்வாக இருக்குது, இது அதிகமான சாய்வாக இருக்குது. அப்போ ஒரு பொருளை இந்த இடத்துலேருந்து வச்சோம்னா இங்கேருந்து போகிறத விட இங்கேருந்து போகிறது எப்படி இருக்கும், வேகமாக இருக்கும். நமக்கே தெரியுது, சாய்வு அதிகமாக இருக்கிறதுனால இது வேகமாக கீழே வந்துடும், இது மெதுவாக தான் கீழே வரும். அப்போ ஏசியினுடைய சாய்வு அதிகமாக இருக்கிறதுனால இதில் தான் வேகமாக பொருள் முடுக்கமடையும், இதில் மெதுவாக முடுக்கமடையும். இதை நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடியது 45 டிகிரி, இங்கே இருக்கக்கூடியது 30 டிகிரி. அப்போ சைன் 45 டிகிரி ஈக்குவல் டு 9.8/√2. அப்போ 6.9. 45 டிகிரிக்கு 30 டிகிரிக்கு 9.8/2 4.9. அப்போ இது 6.9, இது 4.9. இது ஆக்சலரேஷன். அப்போ இதில் வேகமாக கீழே வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுதான் பாதை ஏபி பாதையில் அதிக முடுக்கத்தை பெறும், பாதை ஏசி பாதையில் அதிக முடுக்கத்தை பெறும். ஏவிலேருந்து சி இங்கே வர்றது தான் சாய்வு அதிகமாக இருக்குது. எவ்வளோன்னா 45 டிகிரி. அப்போ இது அதிக முடுக்கம், வேகமாக கீழே வரும். இங்கே 30 டிகிரி,
அப்போ 30 டிகிரிங்கிறப்ப சாய்வு கம்மியாக இருக்கும், இங்கே மெதுவாக தான் போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 8வது கொஷின். படத்தில் காட்டியுள்ளவாறு வலுப்பான கிடைத்தர பரப்பில் M1 M நிறைகள் வைக்கப்பட்டுள்ளன. 2 படம் வச்சுருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், F1 இது 2M, பக்கத்துலேயே ஒரு சின்ன M. இப்போ இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குறோம், இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு இது F2, இது F1. முதல் நிலையில் F1 விசை இடப்புறம் இருந்து செயல்படுகிறது, பிறகு F2 விசை மற்றும் வலப்புறம் இருந்து செயல்படுகிறது. பிறகு F1 செயல்பட்டு அதுக்கப்புறம் F2 வலப்புறம் இருந்து செயல்படுகிறது. ஒன்றை ஒன்று தொடும் பரப்பில் இரு நிலைகளின் சம விசைகள் செயல்படுகின்றன. ஒன்றை ஒன்று தொடும் பரப்பில், ரெண்டை ஒன்றும் வந்து தொடுது, தொடுறப்ப இந்த புள்ளியில் இந்த ரெண்டும் தொடும் பரப்பில் சம விசை செயல்படுகிறது. அப்போ F1 ஈஸ்ட்டு F2 ரெண்டினுடைய விகிதம் என்ன? ரெண்டினுடைய விகிதம் என்ன? சரி, F1 அப்படிங்கிற ஃபோர்ஸு F = MA ஃபார்முலா தான், M1A. F2 = M2A. M2A. இப்போ M1A M2A. அப்போ M1ங்கிறது எவ்வளோ? 2M. அப்போ 2M1A. F2 = 2M2A. அப்போ A1 இது A2. அப்போ F1 M1 இது 2 இருக்குது, இது கீழே இருக்கக்கூடியது A1. அப்போ F1 ஈஸ்ட்டு F2, F1 டிவைடட் பை F2ன்னு வச்சுக்கலாம். F1ங்கிறது 2M1 A1, இங்கே 2M2 A2, 2M2 A2. இல்லை மேலே மட்டும் 2M1 A1 2M2 A2. இல்லை A1 ஆக்சலரேஷன் ரெண்டும் சேர்த்து ஒன்று தான், அப்போ Mனே எடுத்துக்கலாம். F1 = M1A. F2 = M2A. ஆக்சலரேஷன் ஒன்று தான், அதனால் M1A M2Aன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த M1ங்கிறது எவ்வளோ? M1ங்கிறது 2M. இந்த M2ங்கிறது எவ்வளோ? M. அப்போ F1 டிவைடட் பை F2 அப்படின்னா 2MA டிவைடட் பை MA. அப்போ MAவை கேன்சல் பண்ணிட்டோம்னா மேலே 2 இருக்கும், கீழே 1. அப்போ 2:1. விசைகளினுடைய தகவு 2:1 இருக்கும். சி ஆப்ஷன். அடுத்தது மாறா திசைவேகத்தில். மாறா திசைவேகம் அப்படின்னாவே அங்கே முடுக்கம் 0. மாறா திசைவேகம் அப்படின்னாவே ஆக்சலரேஷன் 0. துகளின் மீது செயல்படும் மதிப்பு என்ன? எப்பொழுதுமே சுழியாக இருக்குமா அப்படின்னா புக்கில் ஒரு இடத்துல மட்டும் கொடுத்துருப்பான். இது சுழியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாத திசைவேகத்தில் செல்லும் ஒரு பொருளினுடைய விசையின் மதிப்பு, திசைவேகத்தில் செல்லும் துகளின் மீது செயல்படும் விசையின் மதிப்பு, இது மேலே செயல்படக்கூடிய விசையின் மதிப்பு எப்பொழுதும் 0. 0வாக இருந்தால் இது நகராது. அப்போ எப்பொழுதும் சுழியற்ற மதிப்பு, எப்பொழுதும் சுழியற்ற மதிப்பு அப்படின்னா மாறா திசைவேகத்தில் போகாது, நகர்ந்துக்கிட்டே இருக்கும், முடிவு செய்ய இயலாது, இதெல்லாம் இல்லை. சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுழியாகவும் இருக்கலாம், சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு லைன் புக்கில் நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு லைனை புக்கில் கொடுத்துருப்பாங்க, சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாத திசைவேகத்தில் செல்லும் ஒரு பொருளினுடைய ஆக்சலரேஷன் 0, முடுக்கம் 0.
அதனால் அதன் மீது செயல்படக்கூடிய விசை ஜீரோன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஜீரோவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சலரேஷன் ஜீரோங்கிறதுனால நம்ம என்னது கொடுக்கக்கூடிய விசையும் ஜீரோவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு வரி. இது பி ஆப்ஷன். அடுத்தது ஃபார்முலா. ஓய்வு நிலை உராய்வு குணகம் μs ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ ஓய்வு நிலை உராய்வு குணகம் μs கொண்ட கிடைத்தள பரப்பு தீட்டா கோணம் சாய்ந்துள்ள சாய்தளம் என்று m என்ற நிறை வழுக்கி செல்ல தொடங்குகிறது. இது தீட்டா. μs கொண்ட கிடைத்தள பரப்பு தீட்டா கோணம் சாய்ந்துள்ள சாய்தளம் என்று m என்ற நிறையுள்ள ஒரு பொருள் வழுக்கி செல்ல தொடங்குகிறது. அப்போ பெரும நிலை ஓய்வு நிலை உராய்வு விசையின் மதிப்பு. அப்போ ஓய்வு நிலை உராய்வு விசையின் மதிப்பு Fs ஈக்குவல் டு Tன்னு சொல்லலாம், ப்ளஸ் ஈக்குவல் டு Nன்னு சொல்லலாம். இங்கே T இல்லை N. அப்போ N ஈக்குவல் டு mg. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த பக்கம் இருக்கக்கூடிய காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். mgங்கிற வெயிட்டு, இங்கே இது fsங்கிற ஃப்ரிக்ஷன், இங்கே சைன் தீட்டா, இங்கே n, மேலே செங்குத்து விசை n, கீழே mg காஸ் தீட்டா. அப்போ nக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? mg காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ fs ஈக்குவல் டு μs mg காஸ் தீட்டாவாக இருக்கும். இது ஃபார்முலா, ஃபோர்த் ஆப்ஷன். அதுக்கடுத்தது 11வது. பொருளொன்று மாறாத திசைவேகம் vங்கிற வெலாசிட்டி திசைவேகத்தில் சொரசொரப்பான பரப்பு, இங்கே இருக்கக்கூடிய பரப்பு சொரசொரப்பான பரப்பில் செல்லும்போது கீழ்கண்டவற்றுள் எது சாத்தியமாக இருக்கும்? அப்போ இது மாறா திசைவேகத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. அப்போ ஆக்சலரேஷன் ஜீரோ. அப்போ ஆக்சலரேஷன் ஜீரோன்னா பொருளின் மீது செயல்படும் தொகுபயன் விசை ஜீரோ. அப்போ பொருள் மீது செயல்படும் தொகுபயன் விசை ஜீரோ. பொருள் மீது விசை எதுவும் செயல்படவில்லை, அதுவும் தப்பு. புறவிசை மட்டும் செயல்படுகிறது, இயக்க உராய்வு மட்டும் செயல்படுகிறது அப்படின்னா அதெல்லாம் தப்பு. பொருளின் மீதான தொகுபயன் விசை சுழி. அப்போ இங்கே ஆக்சலரேஷன் ஜீரோ, அப்போ முடுக்கம் ஜீரோ, அப்போ பொருளின் மீது செயல்படும் தொகுபயன் விசை ஜீரோ. ஒரே வார்த்தையில் முடியுது. அடுத்தது 12. பொருள் ஒன்று சொரசொரப்பான சாய்தள பரப்பில் ஓய்வு நிலையில் உள்ளது. சாய்தள பரப்பு, இதுதான் சாய்தள பரப்பு, தீட்டா அளவுக்கு இருக்கக்கூடிய சாய்தள பரப்பு. இந்த பரப்பு எப்படி இருக்குது? சொரசொரப்பான பரப்பு. சொரசொரப்பான பரப்பில் இது நகராமல் அப்படியே நிலையாக இருக்குது. அப்போ நகராமல் நிலையாக இருக்குது. அப்போ இயக்க உராய்வு, அப்போ நகர்ந்தால் தான் இயக்க உராய்வு இருக்கும். அப்போ இயக்க உராய்வு ஜீரோ. அப்போ நிலையான உராய்வுங்கிறது அது மேலே மோதிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ சார்பு இயக்கம் இருக்கும். அப்போ நிலையான உராய்வு இருக்குது, இயக்க உராய்வு ஜீரோ. நகர்றப்ப அப்படின்னு இல்லாமல் நகர்றதுக்கு முன்னாடி நிலையாக இருக்கிறப்ப நிலையான உராய்வு இருக்கும், இயக்க உராய்வு ஜீரோ. அப்போ ஓய்வு நிலை உராய்வு சுழி அல்ல, இயக்க நிலை உராய்வு சுழி. ஓய்வு நிலையில் இருக்கிறப்ப அதனுடைய உராய்வு சுழியாக இருக்காது, ஜீரோவாக இருக்காது. இது நகரவே இல்லை, நகரலைன்னா இயக்க உராய்வு சுழி. இதுக்கு சி ஆப்ஷன். ஓய்வு நிலை உராய்வு சுழி அல்ல, இயக்க உராய்வு சுழி. அடுத்தது மைய விலக்கு விசை எங்கு ஏற்படும்? நம்ம அந்த டேபிளேஷன்லேயே பார்த்தோம். மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை. மைய நோக்கு விசை எங்கெல்லாம் இருக்கும்? இனிஷியல் ஃப்ரேம், நான் இனிஷியல் ஃப்ரேமு, நான் இனிஷியல் ஃப்ரேம்.
அப்போ மைய நோக்கு விசை நிலைம குறிப்பாயத்திலும் நிலைமமற்ற குறிப்பாயத்திலையும் செயல்படும். அப்போ நிலைமற்ற குறிப்பாயமாக இருந்தாலும் சரி, நிலைமற்ற குறிப்பாயமாக இருந்தாலும் சரி, மைய நோக்கு முடுக்கம் ஏற்படும். ஆனால் மைய விலக்கு விசை எங்கே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா ஆக்சலரேட்டட் முடுக்குவிக்கப்பட்ட குறிப்பாயங்களில் மட்டும். அப்போ முடுக்குவிக்கப்பட்ட அல்லது சுழற்சி குறிப்பாயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுழல் இயக்க குறிப்பாயங்களில் மட்டும், சுழல் இயக்க குறிப்பாயங்களில் மட்டும் எது இருக்கும்? மைய விலக்கு விசை. மைய விலக்கு விசை சுழல் இயக்கம் அல்லது முடுக்குவிக்கப்பட்ட இயக்க உராய்வில் இயக்க குறிப்பாயங்களில் மட்டுமே இருக்கும். ரெண்டுலேயுமே இருக்கக்கூடியது முக்கியமான ஒன்றா இருக்குது. ரெண்டுலேயுமே இருக்கக்கூடியது மைய நோக்கு விசை. முடுக்குவிக்கப்பட்ட அல்லது சுழற்சி குறிப்பாயத்தில் இருக்கக்கூடியது மைய விலக்கு விசை. மைய விலக்கு விசைங்கிறது ஒரு போலி விசை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். சரி, அடுத்தது பின்வருவனவற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்வு செய்க. மைய விலக்கு மற்றும் மைய நோக்கு விசைகள் செயல் எதிர் செயல் விசைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ரெண்டும் அந்த பாயிண்ட்லேயே இருக்குது. மைய விலக்கு மைய நோக்கு விசைகள் செயல் எதிர் செயல் விசை, இதனால தான் அது ஏற்படுது அப்படின்னு சொல்ல முடியாது. மைய நோக்கு விசை இயற்கை விசை ஆகும். மைய நோக்கு விசை இயற்கை விசை கிடையாது. அது என்னது? புவியீர்ப்பு விசை, டென்ஷன் ஃபோர்ஸ், இழு விசை, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் மைய நோக்கு விசை. மைய விலக்கு விசை ஈர்ப்பு விசையிலிருந்து உருவாகிறது. அதுவும் தப்பு. ஈர்ப்பு விசையிலிருந்துலாம் அது உருவாகிறதில்ல. அது ஒரு போலியான விசை. ஈர்ப்பு விசையிலேருந்து எது உருவாகுது? மைய நோக்கு விசை தான் உருவாகுது. அப்போ இது எல்லாமே தப்பு. வட்ட இயக்கத்தில் மைய நோக்கு விசை மையத்தை நோக்கியும், மைய நோக்கு விசைங்கிறது சென்டரை நோக்கி இருக்கும். மைய விலக்கு விசைங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டாக வெளிநோக்கி இருக்கும். வட்ட இயக்கம் இது சென்டர். அப்போ ரேடியஸை பொறுத்து உள்நோக்கி இருக்கிறது மைய நோக்கு விசை, இதை பொறுத்து வெளிநோக்கி இருக்கிறது மைய விலக்கு விசை. அப்போ டி ஆப்ஷன். வட்ட இயக்கத்தில் மைய நோக்கு விசை மையத்தை நோக்கியும் மைய விலக்கு விசை வட்ட மையத்திலிருந்து வெளிநோக்கியும் செயல்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அடுத்து லாஸ்ட் 1 மார்க். மனிதர் ஒரு புவியின் துருவத்திலிருந்து, இதுதான் புவி, புவியின் துருவம், இது நடுவரை கோடு, இது துருவம், இது நடுவரை கோடு. இப்போ இங்கேருந்து ஒருத்தர் இங்கே இருக்கிறப்ப என்ன பண்ணுவார்? நேராக அப்படியே நிற்பார். அப்படியே நேராக நிற்க முடியும். இங்கே நகர்ந்து வராரு. இப்போ கொஞ்சம் விளற மாதிரி இருக்கும். இங்கே நகர்ந்து வந்தார்னா இன்னும் விளற மாதிரி இருக்கும். அப்போ விளறதுங்கிறது மைய விலக்கு விசை. இதிலேருந்து வெளியில் போகிறார், உள்நோக்கி வர்றதில்ல. வெளியில் போகிறப்ப மைய விலக்கு விசை, பூமியின் மேலே இருந்து கீழே விளறாரு. அப்போ மைய விலக்கு விசை. அப்போ துருவத்திலிருந்து இங்கே வர்றப்ப விலக்கு விசை அதிகரிக்கும். இங்கேருந்து வர்றப்ப கொஞ்சம் தடுமாறிட்டு வருவார். இங்கே வர்றப்ப கீழே விழற அளவுக்கு வந்துடும். இங்கே வர்றப்ப இன்னும் அதிகமாக இருக்கும். மேலேருந்து இப்படி வளைவாக வர்றப்ப மைய விலக்கு விசைங்கிறது கீழே வர அதிகரிக்கும். இப்போ ஏ ஆப்ஷன். நடுவர் கோட்டு பகுதியை நோக்கி வருகிறார், அவர் மீது செயல்படும் மைய விலக்கு விசை அதிகரிக்கும். மைய விலக்கு விசை அதிகரிக்கும். கீழே வர அவர் கீழே விழுறதுக்காக ட்ரை பண்ணுவார். அப்போ இதோட 1 மார்க் முடிஞ்சுது. அதெல்லாம் புக் பேக் 1 மார்க்கு. இதிலிருந்து ஒரு 7 கொஷின் இல்லைன்னா 8 கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா புக் பேக் கொஷின்லேருந்தும் நமக்கு ஒரு 8 லெசன் வச்சா கூட 8 லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம 7 கொஷின் அட்டன் பண்ணலாம். அதனால் புக் பேக் கொஷினை எப்போவுமே தரவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தரவாக இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் புக் பேக் கொஷினை ஆல்ட்ரு பண்ணி மாற்றி அதனுடைய வேல்யூவெல்லாம் மாற்றி அந்த மாதிரி கேட்குறதுக்கு சான்ஸ் கம்மி. அப்படி கேட்டாக்கா அது க்ரியேட்டிவில் போயிடும். அது இல்லாமல் புக் பேக் கொஷினாக வரணுன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டா எந்த வேல்யூ மாற்றினாலும் நம்ம இந்த 1 மார்க்கை அட்டன் பண்ண முடியும். அப்போ ஒரு 8 கொஷின் அட்டன் பண்ணலாம் இந்த புக் பேக் கொஷினை மட்டுமே பார்த்தா.
5லிருந்து 8 கொஷின் வரைக்கும் 5 கொஷினும் கேட்கலாம் 8 கொஷினுமே கேட்கலாம். இப்போ வந்து 9 கொஷின் கூட கேட்கலாம். அதனால் புக் பேக்கு 1 மார்க்கை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இருக்கக்கூடியது பயிற்சி கணக்கு. இருக்கக்கூடியது பயிற்சி கணக்கு. பயிற்சி கணக்கில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது இதுதான் படம். 20 kg நிறையுள்ள பொருள் மீது 20 kg நிறையுள்ள பொருள் மீது 50 நியூட்டன் விசை படத்தில் காட்டியுள்ளவாறு செயல்படுகிறது. நியூட்டன் விசை படத்தில் காட்டியுள்ளவாறு செயல்படுகிறது. எக்ஸ் ஒய் அச்சு திசையில் பொருளின் முடுக்கங்களை காண்க. எக்ஸ் திசையில் ஒய் திசையில் முடுக்கங்களை காண்க. அப்போ இது தீட்டா கோணம். ஒரு பொருள் எக்ஸு, அப்போ m = 20 kg. அதை விட்டுருவோம். F = 50 நியூட்டன். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் டைரெக்ஷன், இது ஒய் டைரெக்ஷன். இப்போ இங்கேருந்து இந்த பொருள் தீட்டா கோணத்தில் இருக்குது. இப்போ ஃபோர்ஸுங்கிறது 50 நியூட்டன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது எப்படி இருக்குது? 30 டிகிரி. இப்போ தீட்டாவாக இருந்தாவே 2 காம்பனன்ட்ஸாக பிரிக்கலாம். ஒன்று சைன் தீட்டா, இன்னொன்று காஸ் தீட்டா. அப்போ எக்ஸ் அச்சில் ஆக்சலரேஷன் முடுக்கம் ஏஎக்ஸ், எக்ஸ் அச்சில் ஆக்சலரேஷன். அடுத்தது ஒய் அச்சில் ஆக்சலரேஷன். அப்போ இங்கே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ? எஃப். அப்போ எஃப் சைன் தீட்டா, எஃப் காஸ் தீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா F = 50 நியூட்டன், Fx = 50 cos 30 டிகிரி. அது தீட்டா = 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ Fy = 50 sin 30 டிகிரி. 30 டிகிரிங்கிறதும் பொதுவானது, 50 நியூட்டன் அப்படிங்கிறதும் பொதுவானது. இப்போ Fx, Fy y அச்சில் x அச்சில். இப்போ m = 20 kg இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எக்ஸ் அச்சில் முடுக்கம் AX = அப்போ நமக்கு F = MA ஃபார்முலா. இப்போ A = F/m. Fங்கிறது எவ்வளோ? 50 F/m. அப்போ 50/20. 50/20. அதுக்கப்புறம் cos 30 டிகிரி. cos 30 டிகிரிக்கு √3/2. cos 30ங்கிறது √3/2. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா √3க்கு 1.732 வேல்யூ. அப்போ 50/20 1.25. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 2.165 ஆக்சலரேஷன். அதனால் ms-2 ஆக்சலரேஷன் ms-2. அடுத்தது ஒய் அச்சில். அப்போ AY = Fy/m. Fyங்கிறது அதே 80 தான், அதே 20. அப்போ 1.25 × 1/2. 1.25 × 1/2. இப்போ 50/20. 50/20 இந்த √3க்கு மட்டும்தான் வேல்யூ சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் 1.25. அப்போ இதெல்லாம் சேர்ந்தது என்னது? 1.25 ms-2. √3யோட மல்டிப்ளை பண்ணால் தான் இது. மீதி இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கிறது தான். 50/20/2 அதனால் மல்டிப்ளை பண்ணோம்னா 1.25. அப்போ 50/40 அதுதான் 1.25. இங்கேயும் 50/40 தான், அதுவும் 1.25. இது ஒய் அச்சில்
ஆக்சலரேஷன் முடுக்கம். இது எக்ஸ் அச்சினுடைய முடுக்கம். சரி, அடுத்தது ரெண்டாவது கொஷின். ஐம்பது கிராம் நிறையுள்ள சிலந்தி ஒன்று படத்தில் காட்டியுள்ளவர் அதன் வலையிலிருந்து தொங்குகிறது. இதன் இழுவிசை யாது? அப்போ 50 கிராம் அப்படின்னா 0.05 kg, கிலோவில் எடுத்துக்கிறோம். 0.05 kg நிறையுள்ள சிலந்தி ஒன்று படத்தில் காட்டியுள்ளவர் அதன் வலையிலிருந்து தொங்குகிறது. வலையின் இழுவிசை, வலையிலிருந்து தொங்குது. இது கீழே இருக்கக்கூடிய எம்ஜிங்கிற வெயிட்டு, மேலே டென்ஷன் ஃபோர்ஸ், செங்குத்து விசைங்கிறது டென்ஷன் ஃபோர்ஸ். இதுதான் சிலந்தி. இப்போ டென்ஷன் ஃபோர்ஸுங்கிறது T = இங்கே mg, T = mg. m எவ்வளோ? 0.05 இன்ட்டு g எவ்வளோ? 9.8. ரெண்டையும் மல்டிப்ளை 0.05 9.8 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டென்ஷன் கிடைக்கும். அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ? T = mg, T = mg 0.05 × 9.8 அப்போ 0.49 நியூட்டன். அப்போ அந்த சிலந்தையினுடைய அந்த ஸ்ட்ரிங், வலையினுடைய ஸ்ட்ரிங், அது தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கைட்டினுடைய ஸ்ட்ரிங் டென்ஷன் எவ்வளோ இருக்கும்? 0.09 நியூட்டன். அது எதுக்கு இருக்கும்? mg, அதனுடைய வெயிட்டுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸாக இருக்கும். சரி, அடுத்தது மூணாவது கொஷின். அடுத்தது மூணாவது கொஷின். ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க. மூணாவது கொஷினில் ரெண்டு படம் கீழே கொடுக்கப்பட்ட சுருள்வில் தராசு காட்டும் அளவீடு என்ன? சுருள்வில் தராசு காட்டும் அளவீடு என்ன? இது சுருள்வில் தராசு. இந்த பக்கம் 4 kg, இந்த பக்கம் 4 kg, இந்த பக்கம் 4 kg, ரெண்டு பக்கமும் 4 kg, ரெண்டு பக்கமும் இழுக்குது. அப்போ இந்த பக்கமும் இவ்வளோ இழுக்குது, இந்த பக்கமும் ஸ்ப்ரிங் இழுக்குது. அப்போ எந்த பக்கமும் ஸ்ப்ரிங் நகராது. அப்போ அதனுடைய அளவீடு 0விலே தான் இருக்கும். இந்த பக்கம் இழுத்தா 0விலேருந்து இந்த பக்கம் ரீடிங் காட்டும், இந்த பக்கம் இழுத்தா இந்த பக்கம் ரீடிங் காட்டும். ரெண்டும் 4 kgங்கிற ஒரே வெயிட்டு. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இழுத்தோம்னா அது எந்த பக்கமும் நகராது. நடுவில் ஒரு பொருளை வச்சுட்டு இந்த பக்கமும் இழுக்கிறோம், இந்த பக்கமும் இழுக்கிறோம், இங்கேயும் 5 நியூட்டன் கொடுக்குறோம், இங்கேயும் 5 நியூட்டன் கொடுக்குறோம். அந்த பொருள் நகராது. அதே மாதிரி குறிமுள் நகராது. அதை சுழி மதிப்பையே காட்டும், சுழி மதிப்பையே காட்டும். ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங், அது சாய்தளம். சாய்தளத்துக்கான ஃபார்முலா எடுத்துக்கணும். காஸ் தீட்டா ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஸ்ப்ரிங்கு 30 டிகிரி கோணத்தில் கீழே இருந்து நகர்ந்து வந்துட்டு இருக்குது. m மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு T = mg. அப்போ 4 × 9.8 இதுக்கும் ஒரே வேல்யூ. இந்த பக்கம் 4 × 9.8 ஒரே வேல்யூ. அப்போ ஸ்ப்ரிங் பேலன்ஸு, அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸு சுருள்வில் தராசு காட்டக்கூடிய அளவீடு 0வாக இருக்கும். அடுத்தது ஒரு சாய்தளம். இப்போ இப்படி இருக்கக்கூடிய சாய்தளம், தீட்டா ஆங்கிளில் இருக்கக்கூடிய சாய்தளம், இதில் ஒரு எம்ங்கிற மாசு, இங்கே ஒரு ஸ்ப்ரிங்கு, ஸ்ப்ரிங்கில் தராசு. இதை அப்படியே இழுக்குது. இதை அப்படியே இழுக்கிறப்ப இந்த டென்ஷனுக்கான T = mg cos தீட்டாவுக்கு ஈக்குவலாக, சாய்தளம்னு வந்துட்டாவே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டென்ஷனுங்கிறது mg cos தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். டென்ஷனுங்கிறது செங்குத்து விசை, செங்குத்து விசை ஃப்ரிக்ஷன் தான் mg sin தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். டென்ஷன் அப்படிங்கிறது செங்குத்து விசை. அப்போ செங்குத்து விசை mg cos தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா தீட்டா ஆங்கிள், இங்கே தீட்டான்னு சொல்லிட்டோம், தீட்டா ஆங்கிளில் இருக்குது. இப்போ அந்த சாய்தளங்கிறது தீட்டா ஆங்கிளில் இருக்கும். அப்போ mg cos தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ T = mg cos தீட்டா. அப்போ சாய்தளமாக இருக்குது. அப்போ இது இங்கேருந்து இருக்கக்கூடிய m மாஸ் இருக்கக்கூடியது mg cos தீட்டா, தீட்டா ஆங்கிளில் வருது. அப்போ தீட்டாவாக இருக்கிறப்ப
நம்ம மேலே இது 90 டிகிரி, இது 30 டிகிரி. அப்போ அதனுடைய தீட்டா வேல்யூவாக இருக்கும் 9 மைனஸ் தீட்டா. இப்போ தீட்டாங்கிறது எம்ஜி காஸ் 90 மைனஸ் தீட்டா. 90 மைனஸ் தீட்டா, தீட்டா வேல்யூ எவ்வளோ 30 டிகிரி. அப்போ 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா 90 மைனஸ் 30 டிகிரி, அப்போ 60 டிகிரி. அப்போ காசு 60 டிகிரினுடைய வேல்யூ 1/2. அப்போ எம் நமக்கு தெரியும், ஜி நமக்கு தெரியும். எம்ங்கிறது 2, ஜிங்கிறது 9.8 இன்ட்டு 1/2 காஸ் 60 டிகிரினுடைய வேல்யூ 1/2. அப்போ மொத்தமாக போட்டோம்னா 9.8 நியூட்டன். 9.8 நியூட்டன். இந்த படத்தில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் 30 டிகிரி. படத்தை எடுத்துக்கலாம். இப்போ இப்படி இருக்குதா, இது 30 டிகிரி. இப்படி பொருள் நகர்ந்து வந்துட்டுருக்குது. அப்போ தீட்டா ஆங்கிள் இந்த பொருளை எப்படி பிரிக்கலாம், இப்படி 90 டிகிரியாகவும் பிரிக்கலாம். அப்போ இதுதான் பொருள் வரக்கூடியது. இது டோட்டலாக என்னது 90 டிகிரி, அதில் 30 போச்சுன்னா இதுதான் 60 டிகிரி. இதை தான் 90 மைனஸ் தீட்டான்னு போட்டுருக்கோம். இப்போ பொருள் இங்கே தான் நகருது. அப்போ இது 30 டிகிரி போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது 90 மைனஸ் தீட்டா. தீட்டாங்கிறது 30 டிகிரி. அப்போ மீதி இருக்கக்கூடியது இதுதான் 60 டிகிரி. இப்போ 60 டிகிரினுடைய வேல்யூ தான் 1/2. அப்போ எம்ஜி இன்ட்டு 1/2. எம்ங்கிறது 2 கேஜி, அவங்களே கொடுத்துருக்காங்க 2 கேஜி. ஜிங்கிறது 9.8. அப்புறம் காஸ் 60 டிகிரிங்கிறது 1/2. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 9.8 நியூட்டன் அப்படின்னு வரும். சரி, 4வது. இது ஏற்கனவே எக்ஸாம்பிள் சம்மில் இருக்கிற மாதிரியே தான். மேஜை ஒன்றின் மீது +1 இயற்பியல் தொகுதி 1 மற்றும் 2. அப்போ 11th ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் அதையெல்லாம் சேர்த்து ஒரு அமைப்பு, ரெண்டையும் ஒன்றா வச்சுருக்கிறோம். அது ஏங்கிற பகுதி. அடுத்தது +2 ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் இதெல்லாம் பிங்கிற பகுதி. நம்ம என்ன பண்ணோம், ஒரு டேபிள் மேலே பின்னு ஒன்று வைக்கிறோம், அது மேலே ஏன்னு ஒன்று வைக்கிறோம். 2 பொருள், அங்கே கன செவ்வகம் வச்சோம். அதே மாதிரி இங்கே பிங்கிற பொருள், இங்கே ஏங்கிற பொருள். அப்புறம் ஏங்கிறது +1 ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம், பிங்கிறது +2 ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம், ஏ பின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். இதுதான் பொருள் இங்கே வச்சுருக்குது. ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். இப்போ இது மேஜை மேலே வச்சுருக்குது. இப்போ இங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய விசை, இங்கே என்னென்ன விசையெல்லாம் செயல்படுது. அப்போ ஏ பொருள் மீது செயல்படும் விசை, பி பொருளின் மீது செயல்படும் விசை. இப்போ ஏ பொருள் பி பொருள். இதில் ஏங்கிறது +1 ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் +1. பி பொருளுங்கிறது +2 ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம். இது ஏவாக எடுத்துக்கிறோம், இது பிங்கிற அமைப்பாக எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். ஏவுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம். ஏவுக்கு பிஐ நோக்கி இருக்கக்கூடிய எம்ஏ எம்ஜி இப்போ கீழ் நோக்கிய ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. அப்போ பி என்ன பண்ணுது, மேல் நோக்கிய ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது, என்பி செங்குத்து விசை. பி மேலே தான் ஏ இருக்குது. இது எக்ஸாம்பிள்லேயே பார்த்துருக்குறோம். அதே எக்ஸாம்பிள் தான் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. அப்போ பி ஏ மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது, அதுதான் என்பி செங்குத்து விசை. இது ஏங்கிற பொருள். அடுத்தது பிங்கிற பொருள். இதில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, பி மேஜை மீது கொடுக்கக்கூடிய வெயிட் ஃபோர்ஸ். அப்போ எம்ஜி பி, எம்பி ஜி. அப்போ இந்த பி மேல் நோக்கிய ஒரு செங்குத்து விசை, அது மேல் நோக்கிய ஒரு செங்குத்து விசையை கொடுக்கும். இப்போ இந்த மேஜை என்ன பண்ணோம், பி மேலே ஒரு செங்குத்து விசையை கொடுக்கும், அது என்பி, என்பிங்கிற செங்குத்து விசை. அதுக்கப்புறம் ஏ என்ன பண்ணோம், வெயிட் ஃபோர்ஸை இது மேலேயே கொடுக்கும். ஏங்கிறது இது மேலே ஒரு வெயிட் ஃபோர்ஸை கொடுக்கும், அதுதான் செங்குத்தாக கீழ் நோக்கி ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், அது என்பி. இதே படம் அப்படியே எக்ஸாம்பிளில் இருக்கும். அப்போ இதில் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத எடுத்து எழுதணும். அப்போ ஏ மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை எம்ஜேஜி, மேல் நோக்கிய செங்குத்து விசை என்பி. இந்த படத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது ஃபோர்ஸ் பி,
பி மீது செயல்படக்கூடிய விசை 3 விசைகள் செயல்படுது. ஒன்று கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை MBG. அடுத்தது ஏயினால் கீழ்நோக்கிய விசை. ஏ என்ன பண்ணுது, கீழே ஒரு வெயிட் விசையை கொடுக்குது, செங்குத்து விசை, அது பி மேலே கொடுக்குது, அது NA. அடுத்து மேல் நோக்கிய செங்குத்து விசை NB மேல் நோக்கிய செங்குத்து விசை. இது 4வது சம். அடுத்து 5வது சம். மெல்லிய கயிற்றில் கட்டப்பட்டுள்ள ஊசல் குண்டு. ஒரு கயிற்றில் கட்டப்பட்டுள்ள ஊசல் குண்டு அப்படின்னா சின்ன இரும்பு குண்டு முன்னும் பின்னும் அலைவுறுகிறது அப்படின்னா இந்த பக்கம் ஆடுது. ஊசல் குண்டு மீது செயல்படும் விசைகளை கூறுகளாக பிரிக்கவும். அப்போ இந்த பக்கம் நகர்ச்சுன்னா ஒரு தீட்டா ஆங்கிள் நகருதுன்னு வச்சுக்கலாம். நேராக இங்கே கட்டி தொங்க விடப்பட்ட ஒரு ஊசல் குண்டு, இது இங்கேருந்து இப்படி இந்த பக்கம் நகருது. அப்போ எவ்வளோ ஆங்கிள் நகருது, தீட்டா ஆங்கிள் நகருது. அப்போ தீட்டா ஆங்கிள் நகர்ச்சுனாவே அது என்னவா பிரிக்கலாம், காஸ் தீட்டாவாகவும் சைன் தீட்டாவாகவும் பிரிக்கலாம். அப்போ டென்ஷனுங்கிறது என்னவாக இருக்கும், காஸ் தீட்டா. அப்போ இங்கே காஸ் தீட்டாவாக இருக்கும். வெயிட்டுங்கிறது இப்படி கீழ் நோக்கி தான் இருக்கும். அப்போ இது mg காஸ் தீட்டா. அப்போ இந்த பக்கம் என்ன பிரிக்கலாம், இது தொடுகோட்டின் வழியாக mg சைன் தீட்டா. mg சைன் தீட்டா, இந்த பக்கம் mg காஸ் தீட்டா அப்படின்னு 2 கூறாக பிரிக்கலாம். இப்போ mg காஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே இந்த இதில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு T மைனஸ் mg காஸ் தீட்டா, ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். இது இப்படி வந்துச்சுன்னா டென்ஷன் ஃபோர்ஸுங்கிறது சென்டரை நோக்கி இருக்கும். இப்படி சுற்றினோம்னா ஒரு வட்டம். அப்போ இது சென்டரை நோக்கி இருக்கும், இது வெளி நோக்கி இருக்கும். அப்போ ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ். அப்போ T மைனஸ் mg காஸ் தீட்டா ஒரு ஃபோர்ஸ். இந்த பக்கம் என்ன மட்டும்தான் இருக்குது, mg சைன் தீட்டா மட்டும்தான் இருக்குது. mg சைன் தீட்டா மட்டும்தான் இருக்குது. அது தொடுகோட்டு முடுக்கம். மைய நோக்கிய முடுக்கம், இதுதான் மைய நோக்கி முடுக்கம். மைய நோக்கி முடுக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு 2, அதுதான் இங்கே இருக்குது. பாருங்க, இங்கே நான் போட்ட படமே தான். இங்கே mg காஸ் தீட்டா இருக்குது, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, டென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஒரு ஃபோர்ஸு T மைனஸ் mg காஸ் தீட்டா ஈக்குவல் டு F ஈக்குவல் டு MA ஃபார்முலா ஈக்குவல் டு MA. அப்போ A மட்டும் வேணும்னா இதுதான் சென்ட்ரிபிட்டிக்கல் ஆக்சலரேஷன். A மட்டும் வேணும்னா டிவைடட் பை M. இந்த எம்மும் இந்த எம்மும் சரி, இங்கே எம்மை கேன்சல் பண்ண முடியாது. T மைனஸ் mg காஸ் தீட்டா ஈக்குவல் டு A. சரி, தொடுகோட்டு முடுக்கம் A ஈக்குவல் டு T மைனஸ் mg காஸ் தீட்டா டிவைடட் பை M. இது மைய நோக்கிய முடுக்கம். அடுத்தது தொடுகோட்டு சைடில் எது மட்டும்தான் இருக்குது, G சைன் தீட்டா. அப்போ G சைன் தீட்டா ஈக்குவல் டு MA. G இங்கே mg சைன் தீட்டா, mg சைன் தீட்டா ஈக்குவல் டு MA. MA கேன்சல் ஆச்சுன்னா G சைன் தீட்டா மட்டும்தான் இருக்கும். A ஈக்குவல் டு G சைன் தீட்டா, A ஈக்குவல் டு G சைன் தீட்டா. இது தொடுகோட்டு முடுக்கம். அப்போ 2 முடுக்கம் இருக்குது. ஒன்று இது தொடுகோட்டு முடுக்கம் mg சைன் தீட்டா. தொடுகோட்டு முடுக்கத்தில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான், ஈக்குவல் டு MA. இப்போ A ஈக்குவல் டு G சைன் தீட்டா, இது தொடுகோட்டு முடுக்கம். இங்கே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஒன்று டென்ஷன் ஃபோர்ஸு, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய mg காஸ் தீட்டா. அப்போ T மைனஸ் mg காஸ் தீட்டா ஈக்குவல் டு MA. A ஈக்குவல் டு T மைனஸ் mg காஸ் தீட்டா டிவைட் பை M. ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது, அதனால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ g காஸ் தீட்டா டிவைட் பை M. இது மைய நோக்கிய முடுக்கம், அது தொடுகோட்டு முடுக்கம். இது மைய நோக்கிய முடுக்கம். மைய நோக்கிய முடுக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மொத்தம் 5 சம், 1 மார்க்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 5 சம், மீதி இருக்கக்கூடிய 6வது சம்மிலிருந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.